வணக்கம் நண்பர்களே. 6 நாள்ல 5 கிலோ வெயிட்டை கட் பண்ற சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 2. நேற்று நைட்டு சரியா தூக்கமே இல்ல. ஒரு 6 வாட்டியாவது அவிஷ்டு பண்ணிட்டு வந்திருப்பேன். காலையில வெயிட்டை செக் பண்ணி பாக்குறப்ப நேத்து 67.5 இருந்தது. இப்போ 65.90, ஒரு 1.5 கிட்ட டிராப் ஆயிருக்கு. பட் இது ஜஸ்ட் வாட்டர் தான். என்னடா இவரு ஒரு நாள் 1/2 கிலோ கொஸ்டாரு, இவரு ஒரு பரமு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. மார்னிங் முதல் வேலையா இன்னைக்கான 5 லிட்டர் வாட்டர் லோடிங் பண்றதுக்கு ஸ்டார்டிங். அப்படியே வெறும் வயிற்றுல ஒரு 40 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு நாய்க்குட்டிக்கு தண்ணி காமிக்கிற வேலை இருக்கு. ஷாம்பு போட்டு தேய்க்கிற தேயில உண்ணிலாம் ஸ்பின்னியா வெளில போகணும். முடிச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் கழுவி விடுறதே இன்னொரு ஒரு ஃபாஸ்டர் கார்டியோ மாதிரி ஆயிடுச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கனும் ரைஸும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் தண்ணி அதிகமாக குடிச்சு லோட் பண்ணுறதால நிறைய வாட்டி யூரினேட் பண்ணுவேன். அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வெள்ளை கலரில் இருக்கும். விச் மீன்ஸ் நான் அதிகமாக சோடியம் அண்ட் எலக்ட்ரோலைட்டும் அதோட சேர்த்து லூஸ் பண்ணுறேன். இதன் காரணமாக அப்பப்போ அக்கல் கிக்கல்லாம் கிராம்ப் ஆகலாம். அதே மாதிரி தான் எனக்கும் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வாட்டர் கட் நண்பர் ஒருத்தர், அது வேற யாரும் நம்ம தொடக்கடி நண்பர் தான், அவர்கிட்ட கால் பண்ணி சில இன்சைட்ஸ் வாங்கிக்கிட்டேன். அப்படியே பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப் போயிட்டு $2 ORS புஷ் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு முட்டை பிஸ்கட் சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு பயிற்சி கிளம்பிட்டேன். காம்படிஷன் பண்ண போற கடைசி வாரத்தில் நம்ம ஸ்ட்ராங்காகவும் ஆக போறதில்ல, வீக்காகவும் ஆக போறதில்ல. அதனால ஆவாசா எதுவும் பண்ணாம அழகா டெக்னிக்கை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம்டா லோக்கி. இதுதான் என்னோட பிளானா இருந்துச்சு. போற வழியில பள்ளம் இருக்குன்னு நடு ரோட்ல சடனா ஒரு I-20 பிரேக் போட, அதுக்கு பின்னாடி வர இனோவா காரர் பிரேக் போட, அதுக்கு பின்னாடி வர நான் 40 ஸ்பீட்ல கால் எடுத்துட்டு போயிட்டு அவங்க பம்பர்ல லாக் போட்டுக்கிட்டேன். தாண்ட திறந்து பார்த்தா புஃப்னு வீங்கிட்டு இருக்குது. நான் கூட எலுமிச்சோப்பா ஆயிருக்குமோன்னு நினைச்சேன். பட் நல்ல வேளை சாப்பிட்ற காலேஜ் நம்மளை காப்பாத்திச்சு. இதுல ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, அந்த கேப்ல டிராவல் ஆயிட்டு இருந்தவங்க நம்ம ஃபாலோவர்ஸ் தான் போல. இறங்கி வந்து அவங்க பாக்குறப்ப ஐயோ லோக்கி ப்ரோ நீங்களும் உங்களுக்கு காம்படிஷன் வேற இருக்கேன்னு அவங்க ஆத்மாத்மா ஃபீல் பண்றதை பார்த்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. என் மைண்ட் ஃபுல்லா வர சண்டே நம்மளால ஸ்குவாட் போட முடியுமான்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருந்தது. போட்டு பார்த்தா அந்த அளவு எதுவும் இல்ல. பட் மம்மி தம்பி இப்ப தெரியாது, நாளைக்கு தான் தெரியும், ஐஸ் வை அப்படின்னாங்க. சரின்னு நானும் ஐஸ் வச்சா ஏன் வீக்கம் குறையுதுன்ற பின்னாடி இருக்க சயின்ஸ் யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கிட்டே ஐஸ் வச்சு கொஞ்சம் வீக்கத்தை குறைச்சிட்டு கடைசி 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு பார்த்துட்டு என்னோட இந்த வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்காக இன்னைக்கு நான் ஹார்ட் பிரேக் டி ஷர்ட் போட்டு படுகிற நண்பர்களே. நாளை காலைல காலோட அப்டேட் என்னன்னு பார்க்கலாம்.